70 ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பு. ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பதிலடி என விளக்கம். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். ராணுவ அவசர நிலையை அறிவித்து உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நெதன்யாகு ஆலோசனை. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றி பெற்றுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பெருமிதம். அனைத்து தரப்பு மக்களும் மாநாட்டை ஏற்றுக்கொண்டதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படும் கூட்டுறவு விற்பனை சங்க பணிகளை நேரில் கள ஆய்வு மேற்கொண்ட மிசோரம் மாநில அதிகாரிகள். தமிழ்நாட்டை போன்று மிசோரம் மாநிலத்தில் செயல்பட திட்டம். பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிப்பு. மாலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலியில் உரையாற்ற உள்ளதாக தகவல். மத அடிப்படையிலான விழாக்களை அரசு சார்பில் நடத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம் வலியுறுத்தல். முருகனுக்கு மாநாடு நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறை கடமை என அமைச்சர் சேகர்பாபு பதில். விஜயகாந்த் பிறந்த நாளில் திரை வாழ்விலும் பொது வாழ்விலும் நிகழ்த்திய சாதனைகளை நினைவு கூர்வோம் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை கொண்டவர் என்றும் பெருமிதம். மலையாள திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நடிகர் சித்திக் விலகல். தம் மீது பாலியல் கொடுமை புகார் எழுந்ததால் நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.